எப்பயும் போல லேட்டா தூங்குனதால காலையிலயும் லேட்டா தான் எழுந்தோம். எழுந்தோனே முதல்ல ஒரு குழியில போட்டு ஸ்ட்ரெயிட்டா மதிய உணவு முடிச்சுட்டேன். மதிய உணவுக்கு மஷ்ரூம் பிரியாணி. சாப்பிட்டதுக்கப்புறம் என்னோட அக்கா வந்து கொஞ்சம் ரெஸ்யூம் ரெடி பண்ணி தான்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு மேல போய் காய வச்சு துணிலாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சிட்டேன். ஆக்சுவலா இன்னைக்கு தேர்ஸ்டே ரெஸ்ட் டே. அதுவும் இல்லாம நேற்று செஸ்ட் போட்டது வேற கொஞ்சம் ரொம்ப பெயினா இருந்துச்சு. சரி இன்னைக்கு ரெஸ்ட் தான். ஆக்சுவலா எங்க அம்மா அப்பாவுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. ஸோ என்கிட்ட இருக்க சின்ன சேவிங்ஸை வச்சு காலில் போடுற மெட்டி எங்க அம்மாக்கு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். பட் எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு ஜூட் பேக் ஃப்ரீயா கொடுத்தாங்களா, அதை மட்டும் கூட அப்படின்னு கேட்டாங்க. சரி கேட்டாங்க, கொடுக்காம இருக்க முடியுமா, அன்பளிப்பா கொடுத்தாச்சு. ஈவினிங்கா தயிர்ல குக்கும்பர், பெப்பர், சால்ட், அப்புறம் கொஞ்சம் காரா சேவலாம் போட்டு ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். அருமையா இருந்துச்சு. எங்க அம்மா அப்பாவுக்கு வெட்டிங் டே சொன்னால கோயில் போறாங்க 2 பேரும். அதனால எங்க அப்பாவோட ஷர்ட் பேண்ட் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோவை எடிட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் நேத்தே போட்டேன். மறக்காம நம்ம பேஜ்ல போய் பாத்துருங்க. நம்ம அண்ணன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன். உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறனாலாம் தெரியல. பட் இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வாழ்க்கையில நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சில பல ஐட்டங்களை வேணும்னு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.